வாய்ப்புகள் நம்ம தேடி அலைஞ்சோம். நெறைய இடங்கள்ல வந்து நம்ம சான்ஸ் போய் தேடணும், தேடணும். ஆடிஷன்ஸ் போவோம், ரிஜெக்ட் ஆவோம். "இல்ல சார் நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க. இல்ல சார் நீங்க இன்னும் கொஞ்சம் டியூன் ஆகணும். உங்களுக்கு ஃபேஸ் ஒண்ணும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல." இந்த மாரி நெறைய வரும். பட் அப்படியே நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்பதான் முதல்ல நமக்கு அந்த மூவி பஃப்ன்னு ஒரு ஒரு காம்படிஷன் வந்தது. ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன். காம்படிஷன் 3 மினிட்ஸ். சின்ன ஷார்ட் ஃபிலிம் 3 மினிட்ஸ்ங்கும்போது, அப்ப அங்க ஒரு டீம் நான் செட் பண்ணேன். சரி இது மாரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணோம். அது செலக்ட் ஆகல. அது ஒண்ணும் பெரிய ரெகக்னிஷனா வரல. பட் என்னன்னா, அந்த ஃபயருக்கு திருப்பி வந்து அதுக்கு ஒரு எண்ணெய் ஊத்துன மாரி திருப்பி பூம் ஆனது வந்து அந்த டைம். அந்த மூவி பஃப்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீமோட நம்ப கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது, அ ஒரு பைலட் ஒண்ணு பிளான் பண்ணோம். வெப் சீரிஸ் அப்ப பூம் ஆயிட்டு இருந்த டைம் 2017, 18 அந்த அந்த டைம்ல வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற பைசாவெல்லாம் பொறுக்கி போட்டு அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணி, அந்த டீமோட சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ்க்கான பைலட் பண்ணோம். ம். ஸோ அந்த பைலட் ஏன் பண்ணோம்னா, ஓகே இந்த பைலட்ட காமிச்சு இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் யாராவது கிடைச்சாங்கன்னா, நம்ம அத வச்சு முழு வெப் சீரிஸோட கதை இருந்தது. அத நம்ம பண்ணலான்னு யோசிச்சோம். பட் திருப்பி எப்பவும் போல நம்ம ஃப்ரண்ட்ல 2 அடி எடுத்து வச்சோம்னா, திருப்பி ஒரு 10 அடி டமால்னு கீழ விழுவும். அந்த மாதிரி அ அத எடுத்ததுக்கப்புறம் அத ஃபன் பண்ண யாருமே வரல ஆக்சுவலா. ஃபன் பண்ண வரல. அது ஸ்கிராப் மாரி தான். மோர் ஆர் லெஸ் அது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி தூக்கி வச்சாச்சு அதான். ஸ்கிராப் மாரி வச்சாச்சு அத. இது நடந்து ஒரு மேபி 1 இயர் 2018 நெனைக்கிறேன். ஸோ அந்த 1 இயர்ல நாளே இயக்குனர் அனவுன்ஸ் பண்றாங்க. ஸோ அதில வந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார் இந்த மாரி ஒரு டீம் வந்து நாளை இயக்குனர் பண்றாங்க. அதில ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்த உடனே எனக்கு பயங்கர உற்சாகமாயிடுச்சு. அப்பா நாளை இயக்குனராடா! சரி ஓகே. அதில ஒரு டைரக்டர் நம்மள பார்த்து செலக்ட் பண்ணிட்டாருன்னா, ஸோ நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிரும் இல்லையா? ஏதோ ஒண்ணு நடந்துரும். ஏதோ நடந்துரும். ஏதோ ஒரு மேஜிக் நடந்துரும். அப்பாடா! இவ்வளோ நாள் நம்ம இருந்ததுக்கு ஓகேன்னு சொன்னோன்னா, அவரு வந்து என்ன சொல்லிட்டாரு அந்த டைரக்டர்னா, இல்ல எனக்கு நீங்க எப்படி நடிப்பீங்கன்னே தெரியாது. நீங்க யாருன்னும் தெரியாது. உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அனுப்புங்கன்னும்போது, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது இந்த ஸ்கிராப் ஆன அந்த பைலட். ஸோ அந்த பைலட்ட நான் அனுப்பிச்சேன் அவருக்கு. அனுப்பிச்சோனே பார்த்துட்டு, "ஓகே சார். கரெக்ட்டா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கீங்க. வாங்கன்னு" சொல்லிட்டு அதில மெயின் லீட் கேரக்டர் குடுத்தாரு. அந்த லீட் கேரக்டர் ஒவ்வொரு ஜானரா ஹாரர், கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயி, ஃபைனல்ஸ்லயும் நம்ம ரன்னர் அப் ஆனோம். ஆனா, அன்னைக்கு அந்த ஸ்கிராப் ஆன அந்த விஷயம் இல்லன்னா, அந்த நாளை இயக்குனர் வாய்ப்பு என் கைய விட்டு போயிருக்கும். ஏன்னா, நமக்கு எதுவுமே ப்ரொஃபைலே கிடையாது. நம்ம எப்படி நடிப்போம்னு தெரியாது. அவங்க நம்ம நடிக்க சொல்லி கேட்கவும் போறதில்ல. "உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சார்?" அப்ப நான் யோசிச்சேன், சினிமாக்காக நம்ம எடுக்கிற எந்த முயற்சியும், அன்னைக்கு வீணா தெரியும். அன்னைக்கு நமக்கு வருத்தத்த குடுக்கும். ஆனா, அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அது எதுக்காக எடுத்தோன்றத சினிமா பிளான் பண்ணியிருக்கும் ஏற்கனவே. நமக்கு அது தெரியாது.